ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷீஷ் ரைஸ் vlog. ஸோ நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் எல்லாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கோல்டன் எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் மல்லி புதினா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா பழமான தக்காளியாக வந்து நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா சாஃப்டாகி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் காரம் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா தடவின அந்த சிக்கனே ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்து வடித்து வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசி வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். ஸோ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 விசில் விட்டால் போதும். அரிசி ப்ளஸ் சிக்கன் 2மே வந்துட்டு நல்லா வெந்துடும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கலரும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் எதுக்கு இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா, February 18 வந்துட்டு என் பேபியோட 2nd பர்த்டே. ஸோ அவள் பர்த்டேக்காக தான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ஃபீர்னி எல்லாம் செஞ்சது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கான இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, தால்ச்சா, பச்சடி எல்லாமே ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். Until then, it's signing off from Rashish Race vlog.